ஒரு ஊர்ல ஜான்னு ஒரு பூனையும் சாம்னு ஒரு எலியும் இருந்துச்சு. அந்த ஜானுக்கு சாம்னா சுத்தமா பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் அவனை துரத்திக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் அப்படியே துரத்திக்கிட்டு இருந்தப்போ சாம் டக்குன்னு ஓடி போய் தன்னோட வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டான். ஜானால அவனை பிடிக்கவே முடியல. அதனால ஜான் ரொம்ப சோகமா அங்கிருந்து போயிட்டான். வீட்டுக்குள்ள இருந்த சாம் செம கோபத்துல, இருடா மகனே, உன்னை ஒரு நாள் வச்சுக்கிறேன், கண்டிப்பா பழி வாங்குவேன் அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான். ஒரு நாள் ஜான் தோட்டத்துல நல்லா தூங்கிட்டு இருந்தான். அதை பார்த்த சாம்க்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்துச்சு. இதான் சரியான டைம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பக்கத்துல இருந்த தண்ணி பக்கெட்டை மெதுவா தள்ளினான். தண்ணி நேரா ஜான் மேல விழுந்துடுச்சு. நல்லா தூங்கிட்டு இருந்த ஜான் பயந்து போய் அப்படியே பதறி எழுந்துட்டான். இன்னொரு நாள் சாம் வெளியே போறத ஜான் பார்த்துட்டான். இப்போதான் மாட்டிக்கிட்டேயா அப்படின்னு ஜான் நினைச்சான். அவன் அங்க இருந்த ஒரு பெரிய கல்லை எடுத்து சாம் வீட்டு வாசலை அப்படியே மூடிட்டான். சாம் ஜாலியா வீட்டுக்கு வந்தப்போ, ஐயையோ என்னடா இது வழி அடைச்சு இருக்குன்னு ரொம்ப வருத்தப்பட்டான். இது கண்டிப்பா அந்த ஜான் வேலையா தான் இருக்கும். அவனுக்கு ஒரு நல்ல பாடம் சொல்லி கொடுக்கணும்னு முடிவு பண்ணான். அடுத்த நாள் ஜான் சும்மா நின்னுட்டு இருந்தான். சாம் மெதுவா பூனைக்கு பின்னாடி போய் திடீர்னு பாய்ஞ்சு ஜானை லைட்டா கடிச்சிட்டு ஓடிட்டான். ஏய் நில்லுடா! ஜான் கோபமா அவன் பின்னாடியே ஓடுனான். சாம் சின்ன பையன் இல்லையா, அதனால பூந்தொட்டிங்களுக்குள்ள புகுந்து சுலபமா ஓடிட்டான். ஆனா ஜான் பெருசா இருந்ததுனால எல்லா பூந்தொட்டி மேலையும் முட்டி மோதிட்டான். எல்லா தொட்டியும் உடஞ்சி சிதறிடுச்சு. சத்தம் கேட்டு வீட்டுக்காரங்க ஓடி வந்தாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பயங்கரமா கத்துனாங்க. ஜானும் சாமும் அப்படியே அமைதியாகி தலைய குனிஞ்சுக்கிட்டு நின்னாங்க. நாம பண்ணது தப்புதான் ரெண்டு பேருக்கும் அப்போதான் புரிஞ்சிச்சு. வீட்டுக்காரங்க கோபமா, இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஜானும் சாமும் ரொம்ப சோகமா அவங்களோட சின்ன மூட்டையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க. நம்ம தேவையில்லாத கோபம்தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் மெதுவா அந்த ஊரை விட்டே போயிட்டாங்க.